ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் 10th மேக்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து 5th சம் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. அந்த ஏற்கனவே பார்த்த 4 சம்மோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். செக் வெதர் 6n கேன் எண்ட் வித் த டிஜிட்ஸ் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? 0, 1, 2, 3 தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா, இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஜிட் 0 எண்ட் வித் த டிஜிட் 0, 0வா எண்ட் ஆகிற நேச்சுரல் நம்பர்ஸ் என், ஏதாவது எனி நேச்சுரல் நம்பர்ஸ் என்னுக்கு பதிலாக நம்ம அங்கே போட்டுக்க வேண்டியதான். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 0, 1, 2, 3 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆகிறது வந்து 0வா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 10 நம்ம எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 10க்கு பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 and 5 வரும். ஓகேவா, 2 and 5 வரும். அதே 100 கண்டுபிடிச்சாலும் 50 and 2 வரும். ஓகேவா, ஸோ அந்த 5ங்கிறது எந்த 0 ends வித்னாலும் அதில் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த 6 இங்கே கொடுத்துருக்க இந்த 6ங்கிற நம்பருக்கு நம்ம பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 and 3 வரும். ஓகேவா, 2 and 3 வரும். இப்போ 6ல வந்து இந்த 2ங்கிறது டேர்ம் இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். அந்த 0 end வித்தோட இதை கம்பைன் பண்ணா இதுல 5ங்கிற இந்த டேர்ம் இல்லை. இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல 6ல வந்து 5ங்கிற டேர்மே இல்லை. ஸோ நம்ம இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் அந்த இது வந்து கண்டிப்பா எண்ட் வித் 0வா ஆகாது. அவ்வளவுதான், சிம்பிளா இதுதான் சம்முக்குள்ள எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, மற்றபடி இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் ஆன்சரே, இவ்வளவுதான். அது வந்து 6n cannot end with the digit 0 for any natural number. எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டாலுமே அது வந்து 0வா ஆகாது. ஏன்னா 6 பவர் 1 போட்டாலும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும், 6 பவர் 2 போட்டாலும் 36 தான். அந்த எண்ட் வித் 0வா எப்பயுமே வராது. ஓகேவா, ஏன்னா லாஜிக் படி பார்த்தோம்னா இந்த ஃபேக்டரைசேஷன்ல 5ங்கிறது அதுல வராது. ஸோ அது வந்து எண்ட் வித் ஆகாது. ஓகேவா, எப்படி எழுதணும்னா இஃப் எனி நம்பர்ஸ் end with the digit 0 it should be divisible by 10, or in other words it will be also divisible by 2 and 5. 10ஆல டிவிசிபிள், அதை தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, 10ங்கிறது 0ங்கிறதுனால நம்ம 10 எடுத்துக்கிறோம். ஸோ அது எதாவது டிவைட் ஆகும்? 2 and 5ஆல டிவைட் ஆகும். பிரைம் ஃபேக்டர் ஆஃப் உங்க கொடுத்துருக்கிறதுக்காங்க என்னது? 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஓட பிரைம் ஃபேக்டர் என்னது? 2 and 3. ஓகேவா, ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6 பவர் என்ன? 2, 3, n போட்டுக்கலாம். ஓகேவா, இட் கேன் பி அப்சர்வ்டு. இதை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது 5 இஸ் நாட் இன் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6. 6ல வந்து அந்த 5ங்கிற இதே இல்லை. ஓகேவா, 2 இருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த 5ங்கிறதே இல்லை. ஸோ hence for any value of n 6n will not be divisible by 5. என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த 5ங்கிறத 5க்கு வந்து டிவிசிபிளா வராது. ஓகேவா, so 6n cannot end with the digit 0 for any natural number. so எதுலயுமே அது வந்து எந்த 0, 1, 2, 3 என்ன போட்டாலுமே அது வந்து end with 0வா இருக்காது. ஓகே, ஒன்னு 5வா இருக்கணும், அல்லது 5ஓட டிவைடண்டா இருக்கணும், அல்லது 2ஓட டிவைடண்டா இருந்துச்சுன்னா 10 வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இது 6ங்கிறனால உங்களுக்கு 6ல 0 போட்டாலும் உங்களுக்கு வராது, 1 போட்டாலும் வராது, 2 போட்டாலும், என்ன நம்பர் போட்டாலும், என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டாலும் இது வந்து எண்ட் வித் 0வா வராது. ஓகேவா, ஃபைனலா இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணிருங்க. ஓகேவா, அவ்வளவுதான், இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.